ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பதிவு. ஆல்ரெடி நம்மளோட மகாநதி சீரியலில் கங்கா அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க பிரதிபா. ரொம்பவே சூப்பரான ஒரு டான்ஸரும் கூட, நல்ல மல்டி டேலண்டடான பர்சனும் கூட. அவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட கங்கா அப்படின்ற கேரக்டரை விட்டு விலகியிருந்தாங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக நடிச்சிட்டு இருந்த ஒரு பர்சன். அவங்க விலகினதுக்கு அப்புறம் தான் அந்த கங்கா கேரக்டரில் வந்து திவ்யா கணேஷ் அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருந்தாங்க. அவங்க எதுக்காக விலகியிருந்தாங்க அப்படின்ற பதிவு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, அவங்க பிக் ஸ்க்ரீனில் ஒரு மூவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதோட டீசர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த டீசர் ரிலீஸ் ஆன விஷயமே நம்மளோட பிரவீன் சரோட இன்ஸ்டா பேஜை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாப்பி டு see you இன் பிக் ஸ்க்ரீன், ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பிரதிபாவை வந்து டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே இந்த மாதிரி சீரியல்லாம் விட்டு விலகுனாங்க அப்படின்னா கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க. அவங்க என்னென்னா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்மளோட பிரவீன் சார் வந்து வேறு ரகம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இப்போ வரைக்குமே நம்மளோட ஆல்யா மானசா அண்ட் சஞ்சீவ் அவங்களோட சன் டிவி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கூப்பிடுறது, அந்த மாதிரி அவர் தான் மோஸ்ட்டாக வந்து அவங்கள வந்து சீரியல் வாய்ப்பு வந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இப்போ பிக் ஸ்க்ரீனில் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு போல இருக்கு. இப்போ இவர் வந்து வாழ்த்து சொன்னதை வச்சே தெரிஞ்சிருச்சு. அவங்களோட வளர்ச்சியை பார்த்தும் சந்தோஷப்படுறாரு. அவங்களால ஸ்க்ரீனுக்கு வந்தாலும் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு மனுஷன் அப்படின்றதுல நம்ம பிரவீன் சாரை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரீசெண்டாக விஜய் நட்சத்திர கொண்டாட்டம்ல கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அங்கே எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கம்ருதீன் அவர் தான் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி நம்மளோட பிரதிபா அவங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களோட இந்த மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மூவி டீசர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த டீசர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்னென்னா, மீனவ மக்களோட ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி போல இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி.